ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா டிப்ஸு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி வந்து பொங்கலுக்கான ஒரு சைட் டிஷ். இதுக்கு நாங்கள் வந்து பச்சை புதுசுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கொத்சுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கனாக்கா தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சாம்பார் பொடி வீட்டில் பண்ணது, உப்பு, மஞ்சத்தூள், அதோட வந்து நீர்க்க கரைத்த புளி கரைசல். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதோட வந்து கறிவேப்பிலை, அதோட வந்து ஒரு தக்காளி, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாக்கா ஒன்று போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதோட பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கிய பிறகு நம்ம புளிக்கரைசல் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உப்பு, சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் வெல்லம், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதோட இந்த புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுனீங்கன்னா போதுமானது. இது ஒரு 4 பேருக்கு பரிமாறலாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த தனியாத்தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல கூடுதல் மணத்தை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா திக்காக வந்துருச்சுங்க. இதுக்கு வந்து நாங்கள் பச்சை புல்சுன்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து கொத்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொன்னாலும் பரவாயில்லைங்க. இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் இட்லிக்கு தோசைக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சம்திங் லைக் நம்ம சாம்பார் தான், இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.